ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என்ன செவி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 49 முழுவதும் வாசிங்க. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டுகிற ஒருவனும் தன் சொந்த சகோதரனுடைய ஆத்ம மீட்பை கொடுக்க முடியாது. பணம் கொடுக்கலாம், உதவி செய்யலாம், ஆனால் ஆத்ம மீட்பு ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆத்ம நரகத்துக்கு போகாமல் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்ம ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது, தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவித்து மீட்பார். ஸோ ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் பாதாளத்தின் வல்லடிக்கு நம்மை நீங்களாக்கி தப்புவிக்கிறவர். ஸோ பிரியமானவர்களே, உனக்காக எனக்காக மரித்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த அன்பின் கரத்துக்குள் வரும்போது பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தம், நரகம் உனக்கு சொந்தமல்ல. ஸோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு